சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கண்களை மூடி இது வரைக்கும் கூட நீர் எங்களை சுமந்து வந்திரப்பா. எங்களை பாதுகாத்து தப்புவித்து வந்த நம்முடைய அன்பை எண்ணி நம்ம நன்றி சொல்லுவோமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோள் மேலே சுமப்பது போல உங்களை சுமந்து வந்தார் அல்லவா? நன்றி சொல்லி துதிப்போமா? எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று கேட்போமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறையேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்பின் ஆண்டவரே, எப்போதும் கூட நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. எங்கள் வசனத்தின் வல்லமை எங்களுக்குள்ள செயலாகட்டும் ஆண்டவரே. மறைபொருளை வெளிப்படுத்துவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. இப்போதும் கூட அந்த வார்த்தையை ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட வாஞ்சையோடு ஒரு விடுதலைக்காக ஒரு அற்புதத்துக்காக ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கும் போதே இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களுக்கு ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். யார் சொன்னா? இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட பாதையை நம்ம கடந்து வரும்போது இந்த பெரிய பிரச்சனைக்கு யார்கிட்ட போக? நல்ல உயர்ந்த வசதி படைத்த மனிதர்களை பார்த்து நல்ல ஒரு அதிகாரி, இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கவங்கள பார்த்து போனால் இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிரும் அப்படி சொல்லி நம்ம ஓடி போவது உண்டு. அநேகர் ஊழியக்காரரை தேடி போவாங்க. அவங்க நமக்கு ஜெபிப்பாங்க, நமக்கு இந்த காரியத்திலேருந்து விடுதலை உண்டு, அவங்ககிட்ட போவோம் அப்படி சொல்லி ஓடுவாங்க. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி உனக்கு பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்குதா, நீ கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு காரியம், நீ என்னை மாத்திரம் நீ என்ன செய்யி கூப்பிடு, என்னை மாத்திரம் நீ கூப்பிடு. உலக மனிதர்கள் பொதுவாக நம்ம நன்றாக சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம ஆடம்பரமான வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் நம்மளை தொடர்பு கொள்வாங்க, நம்மகிட்ட பழகுறதுக்கு அவங்க விரும்புவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட யாரும் நினைச்ச மாட்டாங்க, தொடர்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி சொல்லி ஒதுங்கி போவாங்க. ஆனால் நமது அன்பு ஆண்டவர், உங்களை என்னை உண்டாக்கின கர்த்தர், அவர் அன்பு நிறைந்த தகப்பன். அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் கஷ்டப்படும் போது தான், நீங்கள் வேதனைப்படும் போது, நீங்கள் நிறைய போராட்டங்களை சந்திக்கும் போது நீங்கள் என்னை பார்த்து கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ நான் உடனே உங்களுக்கு நினைச்சுவேன், உத்தரவு கொடுப்பேன். நீங்கள் அறியாத காரியத்தில் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கே எட்டாது அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன் அப்படி சொல்லி அன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. சங்கீதம் 50:15 பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஆபத்து வருதா, உனக்கு நெருக்கம் வருதா, பயங்கர ஆபத்து,
இதில் யார் என்னை விடுதலை செய்ய முடியவே முடியாது. அந்த விடுதலையிலேருந்து ஆபத்துலேருந்து வெளியே வரணும்னா ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடு. எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நான் வந்து உன்னை நினச்சுவேன், உடனே வந்து நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பதுனால நீ என்ன செய்வா, மகிமைப்படுத்துவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தாவீது கூட அநேக இடத்துல சொல்கிறாரு, நான் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைத்தார், நான் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார் அப்படி சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது அதிகமான இடத்துல சொல்லுதான் நம்மளால் வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் உடனே நமக்கு மறு உத்தரவு என்னச்சுவேன், நான் கொடுப்பேன், நான் உங்களை விசாலத்தில் கொண்டு வைப்பேன். நீங்கள் துக்கமுகமாக இருக்கீங்களோ, நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களோ, நீங்கள் எப்படிப்பட்ட முகத்தோடு இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் முகத்தை அவர் என்னச்சுவாரான், நான் சூரியனை போல நான் பிரகாசிக்க பண்ணுவேன். உங்கள் துன்பத்திலிருந்து உங்கள் வெளியே கொண்டு வருவேன், கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே முதலாவது பார்க்கும்போது யாரெல்லாம் வேத புத்தகத்தில் கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிட்டு கர்த்தரிடத்து உதவி பெற்றுக்கொண்டாங்க, அவங்க சூழ்நிலை பொல்லாத சூழ்நிலையில் இருந்து கூப்பிட்டது யாரெல்லாம் விடுதலை பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம தியானிப்போம். முதலாவதாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அங்கே 25 நம்ம பார்க்கும்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பாருங்க, அந்த 25ஆம் வசனத்தில் முதல் வரியே என்னன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. அப்போ ஏன் அவர் எதுக்காக எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம இஸ்ரேல் ஜனங்களை அவர் நினைச்சாராம். அந்த எகிப்திலிருந்து இப்போ முதலாவது அவர் புறப்பட்டு வரும்போது முதலாவது அங்கே என்ன வந்துச்சு, சிவந்த சமுத்திரம் வந்துச்சு. பாருங்கள், அந்த சமுத்திரத்தில் கர்த்தருடைய கண்கள் காணும்படியாக பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்க செய்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை எந்த ஒரு சேதமின்றி ஒரு சிறு சகுதி கூட அங்கே காலில் ஒட்டலை. அவர் கீழ்காற்றை வீச பண்ணினார் அப்படி சொல்லி பார்க்கணும். நல்ல காற்று வீச பண்ணினார். கடலை 2ஆக பிளந்தார். காற்று வீசினதுனால அந்த ஈரம் கூட அங்கே கஷ்டப்பட்டு நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த காற்று அந்த ஈரத்தை என்ன செய்தான், எடுத்து உலர்ந்த தரையாக மாற்றினது. அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் சொகுசாக நடந்து போனாங்க. அவங்க போகிறத பார்த்து பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வந்தாங்க. அவங்க சுதந்திர சமுத்திரத்தில் நினைச்சாங்க அமிழ்த்தப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்குறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் அவங்க சொல்லி நினைச்சுதாங்க நல்லா பாடி துதிச்சுட்டு வராங்க. கர்த்தர் மகத்துவமானவர், மகிமையான காரியத்தை எங்களுக்கு செய்தார், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் அப்படி சொல்லிலாம் அவங்க தம்புரி நல்ல இன்னிசை கருவிகளெல்லாம் மீட்டி அவங்கள பாடி நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டே வராங்க. பாருங்கள், இப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பார்த்தா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல. சரி, முதல் நாள் அவங்க அங்கே இங்குமா அலைஞ்சி அவங்க பார்க்கும்போது குடிப்பதற்கு தண்ணி இல்லை. 2ஆவது நாள் பார்க்கும்போது 2ஆவது நாள் அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கல. இப்போ 3ஆவது நாள் வருது பாருங்க. நமக்கு ஒரு நாள் தண்ணி இல்லாட்டா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, எந்த இடத்துக்கு நம்ம புறப்பட்டாலும் முதலாவது நம்ம எடுத்து வைக்கிற காரியம் என்னதான், வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குதான்னு சொல்லி அதை தான் நம்ம என்ன செய்வோம், கவனிப்போம். எல்லாரும் அது கவனிப்பது உண்டு. எங்கே போனாலும் தண்ணி மிக அவசியம், முக்கியமானது என்பதாக சொல்லி. ஆனால் இங்குள்ள ஜனங்கள் பாருங்க, ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். ஆனால் மோசே ஆண்டவரால்கிட்ட அநேக அற்புத அடையாளங்களையும் பெற்று காட்டின மோசையும் கூட தான் இருக்கிறாரு. குடிக்க தண்ணி இல்லை. அப்போது சின்ன பிள்ளைங்க குடிக்க தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கதறி இருப்பாங்க. அந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மோசையை நம்பி வந்து அத்தனை பேரும் அங்கே தாகத்தோடு கூட நினச்சிதாங்க அவங்க அழுது புலம்பி கொண்டிருக்காங்க. நாங்கள் இதுக்காக அங்கே வந்தோம், இதோட நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே அப்படிலாம் சொல்லி முறுமுறுக்காங்க. இதை நம்ம இந்த தண்ணி காரியத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருது. அன்றைக்கு வனாந்திரத்தில் ஆகார் தன்னுடைய ஒரு மகனை வைத்துக்கொண்டு குடிப்பதற்கு அவங்க துருத்தியில் இருந்த தண்ணி என்ன செஞ்சுட்டு அங்கே காலியாகிட்டு இப்போ தண்ணி இல்லை. அந்த மகன் வந்து தண்ணிக்காக தாகத்தோடு கூட அழுது கொண்டு இருப்பதை பார்க்க முடியல. எப்படியாவது என் மகனுக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல்
சாக தான் போகிறான், இதை என் கண்ணால் பார்க்கக்கூடாது என்று சொல்லி தான் அந்த வேதனை என் கண்ணால் சகிக்க முடியாதுன்னு ஓரமாக உட்காந்து ஆண்டவரை பார்த்து அழும்போது தான் ஆண்டவர் சொன்ன ஆகாரேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. உனக்கு என்ன சம்பவித்துன்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. அழகான ஒரு நீரூற்றை காட்டுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜனங்கள் 3 நாள் அங்கே தண்ணி இல்லாமல் அங்கே போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன ஒரு தண்ணியை பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, நம்ம தண்ணி இல்லாமல் இருந்தோம், தண்ணியை பார்க்குறோம். எல்லாரும் ஓடி போய் அங்கே ஆவலாக ஆசையாக அந்த தண்ணியை கோரி குடிக்காங்க. குடித்தோடனே தண்ணி குடிக்க முடியாமல் கசப்பாக இருக்குது, மிகுந்த கசப்பு. எவ்வளோ தாகமாக இருந்தாலும் அந்த தண்ணியை அவங்களால குடிக்க முடியல. ஜனங்கள் முறுமுறுப்பாங்க. அப்போ இந்த மோசைக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டு, எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலை. இத்தனை லட்சம் மக்களை என்ன நம்பி ஆண்டவர் அழைத்து வர சொன்னார். தண்ணி இல்லாமல் சாக போகிறாங்களேன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்காங்க. மோசைக்கும் அதே தண்ணி தாகம்தான், அவங்களுக்கு இருந்தால் மோசைக்கும் தாகம்தான். பாருங்க, தாகம். இப்படி இருக்க முடியாத சூழ்நிலை கர்த்தரை நோக்கி அந்த மோசை அனுப்பிச்சாராம், கூப்பிட்டாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்க, அங்கே என்ன நடந்துச்சு. ஆண்டவர் வந்து அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை காட்டினார். ஒரு மரத்தை காட்டினார். இந்த மோசைக்கு ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரத்தை மட்டும் தான் காமிச்சாரு. ஆனால் மோசையுடைய சிந்தனையில் என்ன வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இந்த மரத்தை காட்டுறாரு. அப்போ அந்த மரத்து கொப்பை வெட்டி அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடுவோம், அப்போ மதுரமாக மாறிடும் அப்படி சொல்லி விசுவாசித்தார் பாருங்க. ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வந்துச்சு, ஒரு உணர்வு அந்த மோசைக்குள்ளே வந்ததுனால அந்த மரத்தில் ஒரு சின்ன கொப்பை வெட்டி அதுக்குள்ளே போட்ட மாத்திரத்தில் அந்த கசந்து போன தண்ணி என்ன செய்யுதுதான் அங்கே மதுரமாக மாறினது என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அருமையான உங்கள் வாழ்க்கையிலும் கூட இதே போல தான். எனக்கு ஒரு குடும்பம் இல்லையே, எனக்கு ஒரு குடும்பத்தை தாங்க என்று சொல்லி எத்தனையோ வருஷம் நீங்கள் அழுது புலம்பினீங்க. ஆண்டவர் அழகியான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு தந்தார். இப்போ அந்த குடும்பம் தான் உங்களுக்கு கசப்பாக இருக்குது. நல்ல ஒரு கணவன் வேணும், நல்ல ஒரு மனைவி வேணும் என்று சொல்லி கேட்டீங்க. கர்த்தர் அழகான கணவனை தந்தார், அழகான மனைவியை தந்தார். ஆனால் அந்த கணவன் தான் இப்போ உங்களுக்கு ஒரு கசப்பு. இந்த மனைவி தான் எனக்கு கசப்பு, நீங்கள் தந்த பிள்ளைகள் தான் எனக்கு கசப்பு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, அங்கே போனாலே எனக்கு ஒரு கசப்பு தான், எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு அப்படிலாம் சிலர் சொல்வது உண்டு. என்கிட்ட ஜெபிக்க வரவங்க கூட சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, என் வாழ்க்கையே எனக்கு என்ன செய்யிட்டு கசந்து போயிட்டுன்னு கூட அநேகர் நினச்சிதாங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். வாழ்க்கையில் நன்றாக இருந்த வாழ்க்கை தான். இஸ்ரேல் ஜனங்கள் சந்தோஷமாக தான் வந்தாங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு கசப்பு வந்தது. இங்கே உங்கள் வாழ்க்கையிலும் கூட கசந்து போய் இருக்கீங்களோ, அந்த மரமானது இன்றைக்கு எதை குறிக்கிறதுனா சிலுவை மரம், இயேசுவானவர் சுமந்த அந்த சிலுவை மரம். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு கசப்பான அனுபவத்துகளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அன்று அந்த மரத்தை பார்த்து வெட்டி போட்ட பிறகு அந்த கசந்தது மதுரமாக மாறினது போல நீங்களும் கூட அந்த கல்வாரி சிலுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய எல்லா கசப்புகளும் மதுரமாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அந்த வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டதும் நன்றாக இருந்த வாழ்க்கை, நன்றாக இருந்த தொழில் தான், நன்றாக இருந்த குடும்பம். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் குடும்பத்தில் கசப்புகள் கலந்து போயிருந்து நீங்கள் திணறி கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒரு பாசமுள்ள மரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட நான் இருக்கேன். உங்கள் மாறாவின் கசந்து போன வாழ்க்கையை நான் தேனாக மாற்றுவதற்காக நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை
அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஐயோ என்னுடைய என்னுடைய கணவர் மூலமாக, அந்த குடிகார கணவர் மூலமாக என் வாழ்க்கையை கசந்து போய் விட்டது. என் பிள்ளைகளும் கூட குடிக்கு அடிமையாகி விட்டாங்க, போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டாங்க என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க. அன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அந்த பாசமுள்ள ஒரு மரம், உங்களை நேசிக்கின்ற ஒரு மரம் உங்கள் வாழ்க்கையில் கசந்து போன அனுபவத்தை மாற்றுவதற்காக இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து நின்று கொண்டிருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? எது உங்களை கசப்பான நேரத்துக்கு கடந்து கொண்டு போனது? உங்கள் வியாதியா, உங்கள் பலவீனமா, உங்கள் கஷ்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு உங்கள் கசந்து போன வாழ்க்கையை இந்த இரவில் இப்போது நம் மதுரமாக மாற்றுவதற்காக உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து நின்று கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கணவர் மாறலை, என் பிள்ளைகள் மாறலை, எங்கள் மாமியார் மாறலை, மருமகன் மாறலைன்னு மற்றவங்களை சொல்லவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா, நீங்கள் கூப்பிட சொன்னீங்களா? நான் உங்களை தான் கூப்பிடுறேன், நான் வேற யாரையும் கூப்பிடலை, நான் வேற யாரையும் நம்பி போகலை. நீங்கள் எனக்கு இறங்கணும், நீங்கள் எனக்கு இறங்கி வாங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அன்றைக்கு அந்த மோசே கூட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஒரு மனிதர் தான் ஆண்டவரை பார்த்து நோக்கி கூப்பிட்டாரு. அதனால் அத்தனை ஜனங்களும் பல லட்சம் மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த மோசை மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருந்தா அத்தனை பேரும் தாகத்தோடு தண்ணீர் இல்லாமல் அழிந்து போயிடுவாங்க. உங்கள் குடும்பம் நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறா, உன்னைத்தான் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடாவிட்டால் உன் குடும்பத்தில் அத்தனை பேரழிவு. இன்றைக்கே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த கசப்பை மதுரமாக மாற்றி கொடுத்தேனோ, ஒரு தேனாக மாற்றி கொடுத்தேனோ, அதே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள இறங்கி அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி நன்றி சொல்லாமா? கர்த்தர் இறங்கி பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் ரூத்து 1 அதிகாரம் 20 பார்க்கும்போது, அதற்கு நகோமி, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படி சொல்லி இந்த நகோமிங்கிற ஒரு பெண் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இந்த நகோமி பெத்லெஹேம் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். இந்த பெத்லெஹேம் தேசத்தில் பஞ்ச காலம் வந்ததுனால அவங்க மோவாப் தேசம் நல்ல செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டு அவங்க குடும்பமாக எங்கே போனாங்க? இந்த மோவாப்புக்கு போனாங்க. அவங்க ஆரம்பத்தில் நன்றாக ஆசீர்வாதமாக 2 மகனுக்கு திருமணம் ஆகி நன்றாக ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நாள் போக போக அவங்க பெத்லெஹேமை விட்டு அந்த மோவாப் தேசத்தில், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு தேசம், அங்கே இருந்ததுனால அவங்க கணவரும் இழந்து விட்டார், 2 மகன்களும் மறித்து விட்டதாக பார்க்குறோம். பல வீட்டில் சம்பாதிப்பதற்கு எந்த ஒரு ஆளும் கிடையாது, ஆண் துணையே அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நகோமி இருந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இப்போ 2 மருமகளும் அந்த நகோமி தான் இருக்காங்க. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ அந்த நகோமி எப்படி வாழ்கிறது தெரியாமல் அவங்க 3 பேரும் திணறி கொண்டு இருக்கும்போது பெத்லெஹேமில் இப்போ நன்றாக அங்கே அறுத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே கோதுமை கதிர்கள் அறுத்து கொண்டிருக்கிற செழிப்பாக இருக்கிறதுங்கிறத ஒரு நல்ல செய்தி அந்த நகோமிக்கு கிடைத்தது. கிடைத்தோன்னே 2 மருமகளையும் அழைத்து, நீ உங்கள் இனத்தார் கூட சேர்ந்து போயிருங்க அப்படி சொல்லும்போது மூத்த மருமகள் அப்படியே கேட்டு போனான். ஆனால் 2வது ரூத்துங்க மருமகிட்ட அவங்களே போல், அந்த மூத்த மகளே போல், அவன் சகோதரியை போல், நீனும் என்னை விட்டு போய்விடு என்று சொல்லும்போது நினச்சிதாங்க, நான் போகவே மாட்டேன், நீங்கள் போகும் இடத்துக்கு நானும் நினச்சேன் வருவேன், நீ தங்கும் இடத்துல தான் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படி உறுதியாக அந்த ரூத்து சொன்னதுனால இப்போ அந்த நகோமியும் ரூத்தையும் எழுந்து திரும்ப அவங்க எழுந்து கர்த்தரை நோக்கி புறப்பட்டு திரும்ப எழும்புறாங்க. எழுந்து கர்த்தரை நோக்கி அவங்க நினச்சிதாங்க புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு நினச்சிதாங்க வந்ததாக பார்க்குறோம். பாங்க அந்த பெத்லெஹேமுக்கு வரும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க உறவின் முறையார் எல்லாரும் இந்த வாராங்க. வந்தோடனே நகோமி வந்திருக்கா
இருக்கா அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லும்போது தான் இந்த நகோமி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, நகோமி அப்படி சொல்லக்கூடாது, என்னை நீங்கள் என்ன சொல்லணும், மாறாள் அப்படி தான் நீங்கள் என்னை கூப்பிடணும், என்னை மாறாள்னு கூப்பிடுங்க. கர்த்தர் எனக்கு சர்வ வல்லவர், எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு இந்த பெண் சொல்லதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இவங்க மோவாப்புன்னு ஒரு அருவருப்பான தேசத்திலிருந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி புறப்பட்டு போகிறாங்க. எந்த வழியும் இல்லை, எந்த வேலையும் செய்ய தெரியாது. தன்னுடைய மருமகள் ரூத் வந்து அங்கே அந்த அறுப்பு அறுக்கிற காலமாக இருந்தபடினால அங்குள்ள பெண்கள் வேலைக்காரர்கள்லாம் அந்த வயலில் போய் நினச்சிவாங்க கோதுமை கதிர் அறுவடை பண்ணுவதற்காக போகிறாங்க. ஆனால் அந்த ரூத்துக்கு அந்த வேலை செய்த அனுபவம் இல்லாதனால வேலை செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த எல்லாரும் கீழே கீழே விழுந்து கிடக்கிற அந்த கதிர்களை போய் நான் பொறுக்கி கொண்டு வரேன் அப்படி சொல்லி அவங்க அத்தாட்ட சொல்லிட்டு அந்த ரூத்து போகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. அங்கே போய் அங்கே அது யாருடைய வயல் இவளுக்கு முன்ன பின்ன தெரியாட்டாலும் அந்த வயல் வந்து போவாசுடைய வயல். இவங்க ஏற்கனவே இவங்க மாமனார் மாமிக்கு அவங்க உறவின் முறையார் சுதந்திரவாளி அப்படி சொல்லியிருக்கிறது. அந்த வயலில் தான் அவங்களுக்கு கர்த்தர் தயை பாராட்டினார். அங்கே நல்ல கதிர்களெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்ததை நம்ம அந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். அவங்க கொடுத்த ஆகாரத்தை கூட தானும் சாப்பிட்டு அதை மீதி வைத்து தன்னுடைய அத்தைக்கு கொண்டு கொடுக்கதை நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அந்த போவாஸ் வந்து அந்த ரூத்தை என்ன சொல்கிறாருன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு இணைச்சுவாரான் அருளி செய்வார். உன் செய்கை மிகவும் நல்ல செய்கை. ஏன்னா கணவன் இழந்து போகிறவங்க கூட அந்த கண்ணுடைய அம்மா தன்னுடைய மாமியாரை கவனமாக கவனிக்கணும், ஒரு அன்பாக கவனிக்கணும்னு சொல்லி இருந்த இந்த செய்கையினால் கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது, நம்ம செயல்கள் எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறது, அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு தருவார். இங்கே அதை தான் போவா சொல்கிறார், உன் செய்கைக்கு ஏற்ற பலனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த போவாஸ் வந்து இவன் சுதந்திரவாளியாக இருப்பதனால அந்த காலத்தில் அவங்க வழக்கம் என்னன்னு சொன்னால், அவங்க உறவின் முறையில் யாரெல்லாம் அவங்க திருமணம் செய்து கொள்ள முன் வருவாங்களோ அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த போவாஸ் வந்து இவங்க குடும்பத்தில் சுதந்திரவாளியாக இருப்பதனால இந்த ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். அவங்க பிள்ளை பெறுவதற்கு எந்த வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத சூழ்நிலை போன அந்த ரூத்தை கர்த்தர் தயவு செய்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு மனித உதவி உங்களுக்கு தேவை, மனிதனுடைய கண்களை தயவு உங்களுக்கு வேணும் அப்படி சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டினால் மட்டும்தான் அந்த மனிதர்களுக்கு உங்களுக்கு தயவு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நம்முடைய செயல்கள் நன்றாக இருக்கும்போது கர்த்தர் நினைச்சா நமக்கு தயை பாராட்டுவாராம். அவர் தயை பாராட்டினால தான் அங்கே தயவு கிடைச்சி அந்த ரூத் 4:14 பார்க்கும்போது, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. எவ்வளோ வாழ்த்துறாங்க பாருங்க. அவன் பேர் வந்து இஸ்ரவேலில் என்ன செய்தான், பிரபலமாக கடவுது அப்படி சொல்லி இங்கே வாழ்த்துறாங்க. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து என்னசாரா பிறந்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ பழைய எல்லா பாவத்தையும் விட்டு அந்த மோவாப் தேசத்தை விட்டு திரும்பி போனதுனால கர்த்தர் அவர்களை என்னச்சாரா ஆசீர்வதித்தார், தயை பாராட்டினார், தயை கிடைக்க பண்ணினார். அப்போ ஏதோ ஒரு மனித தயவு வேணும்னா, ஆமே ஆண்டவரே உங்கள் தயை எனக்கு காட்டுங்க, இதுவரையும் தயவு பண்ணினீங்க, இதுவரைக்கும் உங்கள் காரணத்தை விளங்க பண்ணினீங்க, எனக்கு இன்னும் உங்கள் தயவு வேணப்பா, உங்கள் தயவு இருந்தால் தான் உன் மனுஷருடைய கண்களில் எனக்கு என்ன செய்யும், தயவு கிடைக்கும் என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அவர் கூப்பிடும் போது நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். பாவத்தை நோக்கி உலக சிற்றின்பத்தை நோக்கி ஓட ஓட அதன் மூலமாக எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அன்று அந்த நகோமி முற்றுப்புள்ளி வைத்து கிளம்பினது போல, கர்த்தரை நோக்கி பார்த்து நடந்தது போல, இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் இருக்க கர்த்தர் விரும்பலை. நீங்கள் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அங்கே ஒரு மதுபானம், குடிவெறி, அங்கே அசுத்த கிரியைகள், கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் விட்டு ஒரு
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாங்க. ஐயோ, என்னால் இந்த மதுபானத்தை விட முடியல, இந்த குடிப்பழக்கத்தை விட முடியல, இந்த போதை பொருளுக்கு அடிமையாக தான் இருக்கேன், நான் ஆண்டவருக்காக பயன்படணும்லாம் நினைக்கிறேன், ஆனால் முடியலை நினைக்கிங்க. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை செய்து உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மையான காரியத்தை நான் துளிர்க்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த நகோமியினுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பம் கட்டப்படலை, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை யாரை கொண்டு கட்டினார்? ஆமேன். அவனுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த போவாஸ் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி இயேசுடைய சந்ததியாக அது மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைக்கு திருமணம் பண்ணினா என் குடும்பம் கட்டப்படும், அந்த மருமகள் வந்து குடும்பத்தை கட்டுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் நினச்சது போல இல்லாமல் ஆமாம் குடும்பம் கட்டப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், சோர்ந்து போகாதங்க, நீ கலங்கி போகாதங்க, உன் குடும்பத்தை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆவிக்குரிய பஞ்சத்தோடு இருக்கிறேன்னு சொல்றீங்க. இன்றைக்கு ஒரு ஜெப ஆவிய உன் மேல ஊற்றணும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணமே இல்லை, என்னை போஷிக்க யாருமே இல்லை, என் வாழ்க்கை கசப்பா இருக்கிறது ஆண்டவரே, என்னை தேடி வர ஒருவர் கூட இல்லை என்று நீங்கள் சொல்றீங்களோ, ஆமென். ஆண்டோட சிலுவை அண்டைக்கு நீங்கள் ஓடி வாங்க, அவருடைய சிலுவை அண்டைக்கு ஓடி வாங்க. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வந்து சிலுவை அண்டைக்கு ஓடி வரும்போது அந்த இரத்த துளிகள் உன் குடும்பத்தின் மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் மேலே விழும்போது அது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீங்க. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் சிரசில் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும், கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்றி கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் சொல்லலை, யாத்ராகம் 15:26 நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் வரப்பண்ணேன்னு சொல்கிறாரு. நானே உன் பரிகாரியை கர்த்தர். அப்போ மதுரமாக மாற்றி உங்களை அப்படியே சும்மா விடலை, சில நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டிருக்கிறாரு. என் வசனத்தின்படி என் வசனத்தை நீங்கள் வாசிங்க, என் வசனத்தை நீங்கள் தியானிங்க. நான் உங்களை மதுரமாக மாற்றின பிறகு திரும்பவும் பழைய பாவத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பக்கூடாது. என் வசனத்தை வாசித்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது நான் உங்களை என்ன செய்வேன், நான் மீண்டும் மீண்டுமாக நான் உங்களை தேனாக மதுரமாக உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியை கர்த்தர், எல்லாவற்றையும் சுமந்து கொள்வதற்காக நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார் அல்லவா? நன்றி சொல்லி துதிங்க. உங்கள் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமாக நான் உன் கூட இருக்கிறேன், பாசமுள்ள மரமாக உன் கூட இருக்கேன். உனக்கு வாழ்க்கை கசந்து போய் விட்டதோ, உன் தொழில் கசந்து போய் விட்டதோ, உன் வேலை ஸ்தலம் கசந்து போய் விட்டதோ, உன் குடும்ப வாழ்க்கை கசந்து போய் விட்டதோ, கர்த்தர் சொல்கிறாரு, ரீ கமான்ச் ஓரி ஷாலா ரமன் சோரி கபாம். ஹல்லேலூயா. பாசமுள்ள மரமாக கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வீட்டுக்குள்ளே இறங்கி நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த கசந்து போன தண்ணீரை நான் மதுரமாக மாற்றி குடித்தானோ, உனக்கு அப்படியே நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு போனாலே உனக்கு ஒரு சந்தோஷம், உன் பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், உன் கணவனை பார்த்தாலே உனக்கு ஒரு சந்தோஷம், உன் மனைவியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு தேன் மதுரத்தை நான் வீட்டுக்குள்ளே நான் போட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கின இயேசு ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீங்களா? அவருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த ரத்த துளி உங்கள் மேலே விழட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவி ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளோடு பேசினரே உமக்கு நன்றி. இன்று கண்ட எகிப்தியனை நீ
என்றைக்கும் காண மாட்டான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசந்து போன வாழ்க்கை மதுரமாக மாற்றிவிட்டேன் என்று சொல்கிறாரே, உன் வாழ்க்கை மதுரமாக மாறி விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, அன்பு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்த போது இப்போதே இறங்கி வந்து உலாவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்கள் தொட்டதற்காக நன்றி, அசைவாடினதற்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி. உடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை சிறு பிள்ளை மேலே வைங்கப்பா. அடிக்கடி பலவீனப்படுகிற உமது அன்பு பிள்ளை மேலே உமது கையை வைங்க. இப்போதே உன் வியாதி நீங்கி நீ சுகமாக இரு என்று சொன்னீரே. இந்த அன்பு மகள் இப்போது இந்த எல்லா பலவீனம் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாகப்பா, வெளியேறட்டும். இந்த பிசாசின் கிரிகள், இந்த குடும்பத்தை அலக்களிக்கிற பொல்லாத ஆவிகள் இப்போது இயேசுவின் நாமத்தினால அப்படி எல்லா பொல்லாத ஆவிகளும் அதை அலறிக்கொண்டு வெளியேறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முறுமுறுப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அழையாமுடைய அன்பு மகளும் கூட இந்த குடும்பத்துக்காக அழுது போராடி கொண்டிருப்பதை பார்க்கிங்க ஆண்டவரே. இந்த மகள் மூலமாக குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டதற்காக நன்றி. பெரிய காரியம் செய்ததே உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.